ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவது வழக்கம். அப்படி தண்ணீர் எடுத்து வர அவன் 2 பானைகளை வைத்திருந்தான். 2 பானைகளில் ஒன்றில் ஒரு சிறிய ஓட்டை இருந்தது. அதனால் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் கொண்டு வரும்போதும் பாதியளவு நீரே இருக்கும். குறையுள்ள பானையை பார்த்து எப்போதும் கேலி செய்து கொண்டே இருந்தது. இதனால் அவமானம் தாங்க முடியாத குறையுள்ள பானை எஜமானரிடமே, என் குறையை நினைத்து நான் மிகவும் கவலையாக உள்ளேன். அதனால் என் குறையை சரி செய்யுங்களேன் என்றது. பானையே, நாம் வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகள் வரிசையை பார்த்தாயா என்று கேட்டான். உன்னிடமிருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்பே தெரியும். அதனால்தான் பூச்செடிகளை நட்டு வைத்தேன். அவை நீ தினமும் சிந்திய தண்ணீரால் இன்று பெரிதாக வளர்ந்து தினமும் அழகான பூக்களை தருகிறது. அவற்றை வைத்து இறைவனுக்கு பூஜை செய்கிறேன். மீதமுள்ள பூக்களை வைத்து பணம் சம்பாதிக்கிறேன் என்று கூறினான். இதை கேட்ட பானை மகிழ்ச்சி அடைந்தது. அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை செய்ய தொடங்கியது. மற்றவர்கள் பேசும் குறைகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நாம் நிம்மதியாக வாழ முடியாது. நம் மனதிற்கு நேர்மையாக செயல்படுவோம். இந்த மாதிரி குட்டி கதைகளை கேட்கறதுக்காக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.